ஆலம்பனா பூதம் கூட சொன்னாதான் செய்யும். இங்க ஒரு அடிமை பூதம் இருக்கு எடப்பாடி பழனிசாமின்னு, அது சொல்லாமலேயே செய்யும். பழனிசாமிக்கு மோடிக்கு பயப்படுறாரு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. அமித்ஷாவுக்கு பயப்படுறாரு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. பழனிசாமி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அஞ்சு அஞ்சு சாகக்கூடியவர் பழனிசாமி. ஜெயலலிதா பேரை யூனிவர்சிட்டிக்கு வைக்க கூடாது என்று சொல்லி சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த மகா துரோகி எடப்பாடி பழனிசாமி. அம்மையார் ஜெயலலிதாவுக்காக கூட எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் கிட்ட ஃபைட் பண்றது கிடையாது. ஜெயலலிதாவுக்காக கூட ஆளுநரோடு சண்டை போடாத பழனிசாமி தர்மபுரி பஸ் எரிப்பு குற்றவாளிகள் 3 அதிமுக காரர்களை விடுதலை செய்வதற்காக ஆளுநரோடு சண்டை போட்டு அவர்களை விடுதலை செய்தார். முருகன் வசிக்கக்கூடிய கருவறைக்குள்ளேயே கந்தசஷ்டி பாடுவோம்னு நான் சொல்றேன். இத சொல்ல எந்த பாஜக காரனுக்கா தெம்பு இருக்கா? கந்தசஷ்டி பாடு, எல்லாம் ரோட்ல பாடு. கோயில் அதான் சொல்லுவாங்கல்ல, நம்பி பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாதுமாங்கல்ல. அந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் எல்லாம் கோயிலுக்கு வெளியில இருக்கணும், கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் பிஜேபியோடு கூட்டு வைத்தால் பெரும்பான்மை இந்து மக்களினுடைய ஓட்டும் சேர்ந்தே போயிடும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால பயந்தார். ஆனாலும் ஏன் கூட்டணி வச்சாங்க? சம்பந்தி வீட்டுல ஒரே ரைடு கட்சியை கொண்டு அடகு வச்சார். நாளைக்கு அவர் வீட்டுல ரைடு அடிச்சா தமிழ்நாட்டையும் அடகு வைப்பார். ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு நாம பேசுறோம். ஒண்ணு, முத்தமிழறிஞர் கலைஞரை கொண்டாடுவது, இன்னொன்னு இந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசை அதனுடைய சாதனைகளை பேசுவது. இந்த ரெண்டு நோக்கம் இந்த கூட்டத்துக்கு இருக்கு. எனக்கு முன்னால் பேசின அண்ணன் நெய்வேலி தங்கம் அவர்கள் எதுக்கு எங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்கன்னு கேட்கிற அளவுக்கு பேசிட்டு வந்து விட்டார். என்ன அவர் பேசுகிற போது அந்த குரலெல்லாம் எங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காதுங்கிற அடிப்படையில் ஒரு பெரிய முழக்கத்தை முழங்கி விட்டு அமர்ந்தார். அண்ணன் தங்கம் அண்ணன் பேசுகிற போது சொன்னார், எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஒரு ஏறினார். பழனிசாமி என்ன பண்ணாருங்கிறத ஒரே ஒரு அவருடைய கொடூரத்தன்மைக்கு சாட்சியாக ஒரே ஒரு செய்தியை சொன்னார். என்னன்னா, தர்மபுரி பஸ் எரிப்பு குற்றவாளிகளை பழனிசாமி விடுதலை செய்தார் அப்படிங்கிற செய்தியை சொன்னார். அவர் சொல்ல மறந்த செய்தி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, உங்க அத்தனை பேருக்கும் தெரியுமா தர்மபுரி பஸ் எரிப்பு குற்றவாளிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். துள்ள துடிக்க கல்லூரி மாணவிகளை பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு எரித்த கொடூரர்கள் அதிமுக காரர்கள். அது நடந்தது, அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவரை பழனிசாமி விடுவிச்சாருங்கிறதையும் நெய்வேலி தங்கமண்ணா இங்க சொல்லிட்டார். எப்படி விடுவிச்சார் தெரியுமா? அங்கதான் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஆளுநருக்கும் நமக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. யாருக்கு? ஆளுநருக்கும் நமக்கும். இந்த ஆளுநர் எப்படிப்பட்டவர்ங்கிறது சொல்றனே. இங்க இருக்காங்கல்ல அக்காக்கள், இந்த அக்காக்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அவங்க மேல எஃப்ஐஆர் போடலாம். முன்னால இருக்கிற நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா எஃப்ஐஆர் போடலாம், நான் தப்பு பண்ணா எஃப்ஐஆர் போடலாம், எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் பிரதமர் யார் தப்பு பண்ணாலும் அவங்க என்ன பண்ணலாம்? எஃப்ஐஆர் போடலாம், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தலாம். கண்ணுக்கு முன்னால ஒரு குற்றத்தை ஆளுநர் செய்தாலும், ஒரு திருட்டு பண்ணிடுறாரு, இல்ல 4 பேரை அரைஞ்சிடுறாரு, ஒரு பொய் சொல்லிடுறாரு, ஒரு உச்சமா போய் ஒரு கற்பனையா சொல்லுவோம், ஒரு கொலை குற்றமே செய்து விட்டாருன்னு வச்சுப்போம். ஒரு கொலை குற்றமே செய்தாலும் நீங்க என்ன பண்ண முடியாது? ஆளுநர் மேல எஃப்ஐஆர் போட முடியாது, ஆளுநரை கோர்ட்டுக்கு இழுக்க முடியாது, ஆளுநரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு. அந்த ஆளுநரை இந்திய அரசியல் சாசனம் வகுக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்துல, இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டு காலத்துல யார் ஒருவரும் நீதிமன்றத்திற்குள் நிற்க வைத்து கேள்வி கேட்டதில்லை. நீதிமன்றத்திற்குள் நிற்க வைத்து ஆளுநரின் கையெழுத்தே இல்லாமல் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை சட்டமாக்கி காட்டிய மகத்தான ஆளுமை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய தலைவர். அப்ப ஆளுநருக்கு நமக்கு என்ன சண்டை நடக்குது? தமிழ்நாட்டுல ஒரு மசோதாவை நிறைவேற்றணும், ஆளுநர் தடுக்கிறாரு, நீ என்ன தடுக்கிறது? நீதிமன்றத்தில் இழுத்து தீக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரச்சனை குறித்து ஆளுநரோட நம்ம சண்டை போடுறோம். பழனிசாமிக்கு மோடிக்கு பயப்படுறாரு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. அமித்ஷாவுக்கு பயப்படுறாரு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. பழனிசாமி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அஞ்சு சாகக்கூடியவர் பழனிசாமி. எப்படின்னா, ஜெயலலிதாவை இங்க ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது பிடிச்சவங்க கூட இருப்பாங்க. இந்த அம்மா நல்லா தானப்பா இருந்துச்சு அப்படின்னு யாராவது 4 பெண்கள் சொல்லக்கூடும். நான் மேடையில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயலலிதா காலத்துல வழக்கு வாங்கியிருப்பாங்க. ஜெயலலிதாவால் துன்பப்படாத திமுக காரல இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு போட்டு வழக்குகளை போட்டு, பொய் வழக்குகளை போட்டு, கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஒரு வழக்கு கூட நிரூபிக்க முடியல. அதுதான் திமுக காரரோட கெத்து. அந்த அளவுக்கு துன்பப்பட்டவர்கள் நாங்கள் திமுக காரர்கள், இங்க இருக்கிறவர்கள். ஆனா
அந்த அம்மையார் பெயரை நாகப்பட்டினத்தில் மீன்வள பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் என்ன பண்றார்? சண்டை போடுறார். எங்க சண்டை போடுறார்? சட்டமன்றத்தில் சண்டை போடுறார், நீதிமன்றத்தில் சண்டை போடுறார். ஆனா ஆளுநரை திட்டக்கூடாது என்கிற காரணத்தினால் ஜெயலலிதா பேரை யூனிவர்சிட்டிக்கு வைக்க கூடாது என்று சொல்லி சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த மகா துரோகி எடப்பாடி பழனிசாமி. அம்மையார் ஜெயலலிதாவுக்காக கூட எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் கிட்ட ஃபைட் பண்றது கிடையாது. நம்ம ஃபைட் பண்ணாலும் ஃபைட் பண்ணாத அப்படின்னு சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போனார். அமைச்சர் சட்டமன்றத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் எப்ப தெரியுமா ஆளுநரோட போய் ஃபைட் பண்ணாரு? தர்மபுரி பஸ் எரிப்பு குற்றவாளிகள் 3 பேரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு கோப்பு ரெடி பண்ணி அந்த கோப்பை ஆளுநருக்கு அனுப்புறாரு. அந்த கோப்பை ஆளுநர் என்ன பண்றாரு? அதெல்லாம் விடுதலை பண்ண முடியாதுன்னு திருப்பி அனுப்புறாரு. ஆளுநருக்கு அஞ்சு சாகிற எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக ஆளுநரை எதிர்த்து அந்த கோப்புகளை திருப்பி அனுப்பினார். ஜெயலலிதாவுக்காக கூட ஆளுநரோடு சண்டை போடாத பழனிசாமி தர்மபுரி பஸ் எரிப்பு குற்றவாளிகள் 3 அதிமுக காரர்களை விடுதலை செய்வதற்காக ஆளுநரோடு சண்டை போட்டு அவர்களை விடுதலை செய்தார். அதுதான் செய்தி, சும்மா விடுதலை பண்ணல. அப்ப ஜெயலலிதாவை விட அவருக்கு யாரு முக்கியமா போயிட்டா? 3 பஸ் எரிப்பு குற்றவாளிகள் முக்கியமாக போய்விட்டார்கள். அப்பேற்பட்ட மனிதரை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்களும் நாமும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதிமுகவின் துரோகங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை எப்படியாவது களவாட வேண்டும், எப்படியாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எதுவும் வேலைக்காகல. கடைசியாக முருகரை கையில் எடுத்து மாநாடு கூட்டி இருக்கிறாங்க. மாநாடெல்லாம் கூட்டினா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுல தீர்மானம்னு ஒரு 6 தீர்மானம் போட்டிருக்கீங்க. அதுல ஒரு தீர்மானம் என்னன்னா, நாம் கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பாடுங்க, நான் பாடுறேன், எல்லாரும் பாடுவோம். ரோட்ல மட்டும் இல்ல, முருகன் வசிக்கக்கூடிய கருவறைக்குள்ளேயும் கந்தசஷ்டி பாடுவோம்னு நான் சொல்றேன். இத சொல்ல எந்த பாஜக காரனுக்காக தெம்பு இருக்கா? சொல்ல மாட்டான். ஏன்னா கருவறைக்குள் தேவ பாஷைன்னு அவர்கள் நம்பக்கூடிய சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கணும், தமிழ் கோயிலுக்கு வெளியில நிற்கணும். இதுதான் பாஜகவும் சங்க பரிவாரங்களும் விரும்புவது. கந்தசஷ்டி பாடு, எல்லாம் ரோட்ல பாடு. கோயில் அதாவது சொல்லுவாங்கல்ல, தம்பி பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாதுமாங்கல்ல. அந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் எல்லாம் கோயிலுக்கு வெளியில இருக்கணும், கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடாது. இது பாஜகவோட பாலிசி. அடுத்து இன்னொரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆலயங்களை இந்து சமய அறநிலையத்துறையிடமிருந்து மீட்போம் அப்படின்னு தீர்மானம். தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கம்மா. கோயில் இன்னைக்கு என்னென்ன வேலை பார்க்குது? கோயில்ல சாப்பாடு போடுறோம், அன்னதானம் போடுறோம். அடுத்தது கோயில்ல திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய ஜோடிகளுக்கு ஒரு 60,000 ரூபாய் மதிப்புல சீர்வரிசை கொடுக்கிறோம். அடுத்தது கோயில் மூலமாக பள்ளிக்கூடம், கல்விக்கூடங்களை, கல்லூரிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கோயில் சோறு போடுது, கோயில் கல்வி கொடுக்குது, கோயில் திருமணத்துக்கு சீர்வரிசை கொடுக்குது. கோயில்ல பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் இந்து மதத்தை நம்பக்கூடியவர்கள் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. அதுதான் அறநிலையத்துறை சட்டம். இப்ப இந்த 4 விஷயமும் இருக்குல்ல. அப்ப கோயிலின் சொத்து சாப்பாடு மூலமா எல்லா சாதி இந்துக்களுக்கும் போகுது. கோயிலின் சொத்து திருமண சீர்வரிசை மூலமா எல்லா சாதி இந்துக்களுக்கும் போகுது. கோயிலின் சொத்து கல்வி நிலையங்கள் மூலமா எல்லா சாதி இந்துக்களுக்கும் போகுது. கோயிலின் பணியிடங்கள் சம்பளம் மூலமா எல்லா சாதி இந்துக்களுக்கும் போகுது. இதை என்ன பொறுத்துக்கொள்ள முடியல. உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிட்டா அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. மொத்த சொத்தையும் ஒரு 3% இருக்கக்கூடிய குறுங்குழு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அறநிலையத்துறையிடமிருந்து ஆலயங்களை மீட்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்போம், அறநிலையத்துறையிலிருந்து மீட்டுருவோம். மீட்டு யார் கையில கொடுக்க போற? எங்க கையில கொடுக்க போறியா? பெரும்பான்மை இந்து மக்கள் கையில கொடுக்க போறியா? இல்ல. அப்ப அவர்கள் விரும்புவதெல்லாம் நம்மை துண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாடு ஒருபோதும் அதை அனுமதிக்காது. ஆலம்பனா பூதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மைடியர் பூதத்துல இது விளக்க தேய்ச்சா ஒரு பூதம் வந்து நிக்கும்ல, அலாவுதீனும் அற்புத விளக்கும் இல்லையா? இந்த ஆலம்பனா பூதம் சொல்லுங்க எஜமான்னு கேட்கும்ல. ஆலம்பனா பூதம் கூட சொன்னாதான் செய்யும். இங்க ஒரு அடிமை பூதம் இருக்கு, எடப்பாடி பழனிசாமின்னு, அது சொல்லாமலேயே செய்யும். இந்த நாட்டுக்கு மோடியும் அமித்ஷாவும் செய்யக்கூடிய எல்லா துரோகங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி மடைமாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கல்விக்கு நிதி கேட்கிறோம், கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய பிஜேபி சொல்லுது. அப்ப யார கேள்வி கேட்கணும்? பிஜேபி தானே கேள்வி கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி நம்மள கேள்வி கேட்கிறார். ஏன்னா பிஜேபியை காப்பாத்துறாராம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கேட்டோம், கொடுக்க வேண்டிய காசை கேட்டோம். யார கேட்கணும்? பிஜேபி கேட்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்மள கேட்டாரு. பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்காம இருக்கிறதுக்கு ஆளுநர் தான் காரணம்.
பழனிசாமி கொஞ்சமும் கூச்சம் இல்லாம நீங்க ஏன் நியமிக்கிறேன்னு நம்மளை பார்த்து கேட்டார். நீட் ஒழிப்புன்னு நாம கொள்கை முடிவு எடுத்துட்டோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுட்டோம், ஆளுநர்கிட்ட குடியரசுத் தலைவருக்கு போயிடுச்சு. நிறுத்தி வைத்திருப்பது மோடி அரசு, ஒன்றிய பாஜக அரசு. அப்ப யாரை பார்த்து கேட்கணும்? பிஜேபியை பார்த்து கேட்கணும். ஆனா கூச்சமே இல்லாம நீட்டுக்கு நீங்க என்ன செய்தீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு ரயில்வே கட்டணம் உயரப்போவதாக ஒரு செய்தி. அமித்ஷா பிஜேபி காரன் கூட அவ்வளவு வேர்த்துக்கிட்டு பதில் சொல்லல. வேர்த்து விறுவிறுக்க இங்க இருக்கக்கூடிய அடிமை பழனிசாமி பதில் சொல்றாரு. உங்க ஆட்சியில உயரலையா? எது உயர்ந்துச்சு? சொத்து வரி உயர்ந்துச்சா? மின் கட்டணம் உயர்ந்துச்சா? சொத்து வரி உயர்ந்ததற்கு காரணம் நகர்ப்புற நிர்வாக சீர்திருத்த சட்டம்னு நீங்க கையெழுத்து போட்டு வந்த சட்டம். மின் கட்டணம் உயர்ந்ததுக்கு காரணம் உதய் மின் திட்டம்னு ஜெயலலிதாவே மறுத்ததை நீங்க போய் கையெழுத்து போட்டு வந்ததனால உயர்ந்தது. அப்ப எல்லா உயர்வுக்கும் காரணம் பழனிசாமி. பிஜேபி செய்யக்கூடிய எல்லா துரோகங்களிலும் இருந்தும் தமிழ்நாட்டு மக்களின் கவனம் போயிடக்கூடாது என்பதற்காக துடியாக துடிக்கிறார். எப்படியேனும் பிஜேபியை காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார். அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் அலறி துடிக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? ஜெயக்குமார் சொன்னார். என்ன சொன்னாரு? முடிசூடா மன்னனா இருந்தேன், முடிசூடா மன்னனா இருந்தேன், என்ன வீழ்த்திட்டாங்க அப்படின்னாரு. பிஜேபியோட கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் ஒரு அதிமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொன்னாரு. நான் தோக்கிற ஆளாங்க, நான் எப்படிங்க தோத்தேன் சொன்னது ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர். அலறி துடித்தது அதிமுக காரர்கள். ஏன் தெரியுமா பயந்தாங்க? பிஜேபியோட கூட்டு வச்சா இஸ்லாமியர் ஓட்டு போயிடும், கிறிஸ்தவர் ஓட்டு போயிடும் என்பதற்காக அவர்கள் பயப்படவில்லை. அதெல்லாம் இந்தியாவினுடைய பிற பகுதிகளில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபியோடு கூட்டு வைத்தால் பெரும்பான்மை இந்து மக்களினுடைய ஓட்டும் சேர்ந்தே போயிடும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால பயந்தார்கள். எங்க ஊரு கும்பகோணம் பக்கத்துல பாபநாசம் ஊர், எங்க ஊர் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு நர்கிஸ் கான் ஒருத்தர அரங்காவலரா போடுறாங்க. உடனே எல்லாம் எப்படி ஒரு இஸ்லாமியர் அரங்காவலரா போடலாம், ஊன்னு தைய தக்கான்னு குதிக்கிறான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த நர்கிஸ் கான் பிறப்பால் ஒரு இந்து, நம்பிக்கையால் ஒரு இந்து, டெய்லி சாமி கும்பிடக்கூடிய ஒரு இந்து. அப்புறம் எப்படி அவர் பேர் நர்கிஸ் கான்? அவங்க அம்மா பிரசவ வலியால் துடித்த போது வைத்தியம் பார்த்த மருத்துவர் பேர் நர்கிஸ் கான், அதனால் அவருடைய பேரு நர்கிஸ் கான். இதுதான் தமிழ்நாடு. இந்த பயம்தான் அதிமுகவை உலுக்கி எடுக்கிறது. ஆனாலும் ஏன் கூட்டணி வச்சாங்க? சம்பந்தி வீட்டுல ஒரே ரைடு கட்சியை கொண்டு அடகு வச்சார். நாளைக்கு அவர் வீட்டுல ரைடு அடிச்சா தமிழ்நாட்டையும் அடகு வைப்பார். அதனால தான் இன்னைக்கு பிஜேபியை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் சென்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு திட்டத்தை கொடுக்கிறதுக்கு அவருக்கு 5 ஆட்சி தேவைப்பட்டது. 1969 முதலமைச்சராக தொடங்கியவர் 2011 வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஒவ்வொரு வீட்டிலும் என்னுடைய திட்டம் இருக்குன்னு அவர் சொல்லுவதற்கு அவருக்கு 5 ஆட்சி தேவைப்பட்டது. அவருடைய புதல்வர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழகத்தின் தலைவருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேருவதற்கு, ஒவ்வொரு வீட்டிலும் என்னுடைய திட்டம் இருக்கிறது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்வதற்கு 5 ஆட்சி அல்ல, 5 ஆண்டுகள் அல்ல, 4 ஆண்டுகள் போதுமானதாக இருக்கிறது. 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் ஏதோ ஒரு திட்டத்தை வழங்கிய மகத்தான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர். அதனால திட்டங்களை அவங்க சொல்லட்டும்னு அவர் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பட்டியல் போட்டாலும் பட்டியல்ல இல்லாத 4 திட்டத்தை சொல்ல முடியும். அந்த ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. இப்ப அவரு அது குறித்து யோசிக்க வேண்டாம். இன்னொன்னு, இந்த ஆண்டு மட்டும், அதாவது ஒவ்வொரு ஆண்டு அரசாங்கம் என்ன பண்ணும்னா சாதனை மலர்னு ஒண்ணு வெளியிடும். இந்த ஆண்டு இந்த ஆட்சி என்னெல்லாம் சாதிச்சுது அப்படின்ட்டு சாதனை மலர் வெளியிடுவாங்க. பெரும்பாலும் அது புகழுரைகளாக இருக்கும். தலைவர் வந்த பிறகு அதை முற்றாக மாற்றினார். என்னன்னா, 4 ஆய்வு கட்டுரை இல்ல 5 ஆய்வு கட்டுரை இருக்கலாம், கட்டுரையை தாண்டி வேற எதுவும் இருக்கக்கூடாது. மிச்சம் என்ன இருக்கணும்னா ஒவ்வொரு துறையும் அந்த துறை சார்ந்து செய்த திட்டங்களின் பட்டியல் இருக்கணும் அப்படின்னாரு. ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டில் 180 பக்கம் அந்த புக்கு. 4வது ஆண்டு முடிவில் 722 பக்கங்களுக்கு இந்த ஆட்சி செய்த திட்டங்களை மட்டும் தொகுத்து ஒரு நூலை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் 10 திட்டம் 15 திட்டம் என்று ஒவ்வொரு நாளும் திட்டங்களை தீட்டக்கூடிய மகத்தான அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று அதற்கு பொருள். இந்த அரசோட செயல் திட்டம் குறித்து பேசுகிற போது ஒரு தலைவருக்கு 2 பார்வை இருக்கணுமா? ஒன்னு மேல, இன்னொன்னு கீழே. மேல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா தலைவரா இருக்க முடியாது, கீழே மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தலைவரா இருக்க முடியாது. நாடு முழுக்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், நாடு முழுக்க பெரிய பெரிய லைப்ரரி கட்டுறோம், தமிழ்நாடு முழுக்க 10,000 கோடி 15,000 கோடி 1,00,000 கோடின்னு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம். 1,00,000 கிலோமீட்டருக்கு மேல சாலைகளை புதுப்பிச்சிருக்கோம், சாலைகளை போட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க பாதாள சாக்கடை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய தொழில் பேட்டைகள் உருவாகிட்டு இருக்கு. விமான நிலையத்துல தொடங்கி மெட்ரோ வரைக்கும் அவ்வளவு திட்டங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மேட்டு பார்வை, மேல இருக்கக்கூடிய
பெரிய பெரிய திட்டங்கள். கண்ணுக்கு தெரியாத விஷயத்தையும் ஒரு அரசு கவனிக்கணும். எப்படி தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் வீடுகள்லயே பார்த்தா எத்துப்பல் கொண்ட குழந்தைகள் இருக்கும், பார்த்திருப்பீங்க. இந்த எத்துப்பல் கொண்ட குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை? பல்லு எத்துப்பல்லா இருக்கும், கிளிப்பு போட்டா சரியாயிடும். இந்த கிளிப்பு போடக்கூடிய வசதி இல்லாத குழந்தை என்ன பண்ணும்? வசதி இருக்கிற குழந்தைக்கு கிளிப்பு போட்டுருவீங்க, வசதி இல்லாத குழந்தைக்கு சரி இது உயிர் போகிற பிரச்சனையானா இல்ல, அதனால ஏதாவது சுகாதார கேடு வருமானா இல்ல, அதனால ஏதாவது நோய் வருமானா இல்ல. ஆனா உளவியல் ரீதியாக காசு இல்லாததுனால கிளிப்பு போட முடியல, அதனால எத்துப்பல்லா இருக்குன்னு ஒரு குழந்தை சாகுற வரைக்கும் உள்ள வெந்து வெந்து புழுங்கும்ல. இதை யாராவது யோசிச்சிருக்கமா? உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு தோணுச்சா? தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தோணியது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் முறையாக சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா எத்துப்பல் கொண்ட குழந்தைகளுக்கு பல் கிளிப்பு போடுற திட்டத்தை அறிவித்த ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அப்ப 10,000 கோடிக்கு இண்டஸ்ட்ரி கட்டுறது மட்டும் கிடையாது, பல்லு எத்துப்பல்லா இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிளிப்பு மாற்றுறது வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசு இந்த அரசு. நீங்க யோசிச்சு பாருங்க, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு நரிக்குறவர் சமூகத்து குடும்பம் வசித்துட்டு இருக்கு. அந்த வீட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க ஒரு டீச்சர் அவங்களை அவமானப்படுத்திடுறாரு. அந்த டீச்சர் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு, அது வேற. அந்த நடவடிக்கையோடு நின்று இருந்தால் அது ஒரு சராசரி அரசு. அந்த குழந்தைகளுக்கு போன் போட்டு பேசுறாரு, தைரியமா இருங்க, கவலைப்படாம ஸ்கூலுக்கு போங்கிறாரு. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது? நீங்க எங்களை பார்க்க வரணும், நாங்க உங்களை பார்க்க வரணுங்குது. நீ வர வேண்டாம், நான் கிளம்பி வரேன்னுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அந்த நரிக்குறவர்கள் வீட்டு சமூகத்திற்கு கூடிய அந்த வீடுகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போறாரு. போனதோட மட்டும் இல்ல, அவங்க கொடுக்குற அந்த ஆர்னமெண்ட், அந்த மணி எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க சமைச்சு வச்சிருந்த உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறார். இந்த போட்டோ மறுநாள் பப்ளிஷ் ஆகுது. அந்த அதிகாரியை, அந்த ஆசிரியரை இடைநீக்கம் செய்திருந்தால் அது அந்த பள்ளியோடு முடிந்து போயிருக்கும். ஆனால் அந்த சமூகத்து குழந்தைகள் வீட்டு அந்த குழந்தைகளோடு முதலமைச்சர் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்குல்ல, இனி எந்த ஊரிலும் எந்த இடத்திலும் அந்த குழந்தைகளை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற யாருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய போட்டோ அந்த போட்டோ. அதனால தான் இந்த அரசு மக்கள் நல அரசுன்னு சொல்றோம். சும்மா சொல்லல. காதுகள் வாயில்லாதவர்களுடைய குரலை கூட கேட்பதற்கு ஒரே ஒரு அரசுக்கு மட்டும்தான் துணிவு இருக்கிறது. அதுதான் நம்முடைய அரசு, அதுதான் திராவிட மாடல் அரசு. நீங்க மேல மட்டும் பார்க்கல, கீழையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். குடுகுடுப்பக்காரர்கள் யாராவது வராங்களா? இப்பெல்லாம் இல்ல. ராப்பிச்சை இருக்கா? இல்ல. உடனே நம்ம ஆளுக்கு வருத்தப்படும். குடுகுடுப்பக்காரன் இல்ல, ராப்பிச்சை இல்ல, ஹோட்டலுக்கு போனா நம்ம ஆளு இல்ல, எல்லாம் வட இந்தியாக்காரனா இருக்கான். சந்தோஷப்படுங்க. குடுகுடுப்பனும் ராப்பிச்சைக்கு வந்தவர்களுக்கும் ஹோட்டல்ல டேபிள் தொடச்சிட்டு இருந்தவர்களுடைய பையனும் இன்ஜினியர் ஆகவும் டாக்டர் ஆகவும் மாறிய காரணத்தினால் அவங்க இந்த இடத்தை விட்டு வெளில போயிட்டாங்க. மாற்றி காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சந்தோஷப்படலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல. வேலூர் மாவட்டத்தில் குடுகுடுப்பக்காரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு 10 மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாசமா அவங்க வரல. ஒரு மாசமா வரலன்ன உடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த ஊருக்கு போறாரு. போய் 10 பிள்ளையும் பிடிச்சி படிப்போட அவசியம் என்ன, படிக்கலன்னா என்ன ஆகும் என்று மிரட்டி விட்டு படிப்பின் அவசியத்தை பாடம் எடுத்து விட்டு வருகிறார். யோசிச்சு பாருங்க, புள்ள ஸ்கூலுக்கு போலன்னா யாருக்கு அக்கறை இருக்கணும்? அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, ஊருக்காரனுக்கு, தெருக்காரனுக்கு, சொந்தக்காரனுக்கு, சாதிக்காரனுக்கு, மதத்துக்காரனுக்கு யாராவது இருக்கணும்ல. யாருக்குமே இல்ல. அவர்கள் யாருக்கும் இல்லாத அக்கறை தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதனால தான் அப்பான்னு கூப்பிடுறோம். சும்மா இல்ல. சும்மா ஏதோ நாங்க வாய் வார்த்தைக்கோ வெற்று புகழாரத்துக்கோ அப்பா அப்பா என்று அழைக்கவில்லை. இந்த நாட்டில் யார் கண்ணுக்கும் தெரியாத, தாயின் கண்ணுக்கு கூட தெரியாத குறைகள் எல்லாம் எங்கள் தலைவர் கண்ணுக்கு தெரியும். அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான அரசாக இந்த அரசு இருக்கிறது. ரொம்ப வேண்டாம். இன்னைக்கு ஒரு அரசாணை வந்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போகுது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விடுவோம். 1/2 பாட்டில் தண்ணி கொடுத்து விடுவோம், 1/2 லிட்டர் தண்ணி, அவ்வளவுதானே. அந்த குழந்தைங்க ஒழுங்கா தண்ணி சாப்பிடுச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. தண்ணி குடிச்சா இல்லையான்னு. இன்றைக்கு ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். வாட்டர் பெல் ஸ்கீம்னு பேரு. ஒரு நாளைக்கு 4 முறை பள்ளிக்கூடத்தில் தண்ணி குடிப்பதற்கென்றே ஒரு பெல் அடிக்கப்படும். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை தண்ணி குடிச்சுச்சா இல்லையாங்கிறது வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசு. காலில் இருக்கக்கூடிய பாதங்களை பாதுகாப்போம்னு ஒரு திட்டம், பல் கிளிப்பு போட ஒரு திட்டம், உளவியல் ஆலோசனை வழங்க ஒரு திட்டம், தண்ணி குடிக்க வைக்க ஒரு திட்டம் என்று வரிசையாக திட்டங்களால் எளிய மக்களை சென்று சேரக்கூடிய மகத்தான அரசு இந்த அரசு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நம்முடைய தலைவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மண், மொழி, மானம் காக்க ஒன்றிணைவோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன மண், மொழி, மானம் காப்பது? இந்தியாவில் எல்லா மாநிலமும் மோடியிடம் வீழ்ந்து விட்டது. காஷ்மீர்ல தொடங்கி, டெல்லியில தொடங்கி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் எல்லா இடங்களிலும்
அவர் யாரையெல்லாம் குறிவைத்தாரோ அத்தனை பேர் வீழ்ந்து விட்டார்கள். மகாராஷ்டிரா, ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், கேரளாவில் கூட ஒரு எம்பி பெற்று விட்டார்கள். அவர்கள் இதுவரைக்கும் நுழைய முடியாத, இதுவரைக்கும் கால் வைக்க முடியாத ஒரே நிலம் தமிழ் நிலம். அதற்கு காரணம் நாம் போற்றி பாதுகாத்து வரக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் மானமும். எனவே இந்த மொழியை அழிக்கவும், நம் மானத்தை கெடுக்கவும், நம் நிலத்தை அபகரிக்கவும் சங்க பரிவார கூட்டமும் அதிமுக அடிமைகளும் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். தலைவர் தலைமையில் மொழியை, மானத்தை, நிலத்தை காக்க போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.